ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராம்கி. நான் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த மாடலில் கேள்வி கேட்டால், அதாவது √25 கூட்டல் √6/√25 கழித்தல் √6 சமம் a கூட்டல் b இன்ட்டு √6 எனில் a மற்றும் b இன் மதிப்பு காண்கன்னு கேள்வி கேட்டால், இதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாடல் கேள்விக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாடலில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு a + b ± 2√ab/a - b, இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த மாடலில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக உங்களால் பதில் கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த ஃபார்முலாவில் இங்கே +or- சொல்லியிருக்கேன். இந்த +or- எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்துல பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாவில் ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவே இந்த இடத்துல மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த கேள்வியில் மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ்ன்னு கொடுத்துருக்கான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல ப்ளஸ் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? இப்போது ஃபார்முலா என்ன? a + b + 2√ab/a - b. ஓகேவா? ஃபார்முலா எழுதியாச்சு. இங்கே ஃபார்முலாவில் என்னென்ன இருக்குது? AB இருக்குது. ஓகேவா? அப்போது ஏபியோட மதிப்பு தெரிஞ்சாதான் இந்த ஃபார்முலாவே நம்மளால் பயன்படுத்த முடியும். இப்போ ஏபியோட மதிப்பு எங்கே போய் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்த பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல முதல்ல இருக்கிற எண்ணை ஏன்னு எடுத்துக்கோங்க, இரண்டாவதாக இருக்கிற இந்த எண்ணெய் பின்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? நமக்கு ரூட்டெல்லாம் தேவையில்லை. உள்ளே இருக்கிற எண்களை மட்டும் ஏ பின்னு எடுத்துக்கோங்க. சரியா? அப்போது முதல்ல இங்கே என்ன எண் கொடுத்துருக்கான்? 25 கொடுத்துருக்கான். அப்போ ஏ 25ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இரண்டாவதாக என்ன எண் கொடுத்துருக்கான்? ரூட்டுக்குள்ளே 6 கொடுத்துருக்கான். அப்போ பியோட மதிப்பு 6. இப்போ அந்த ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சுருக்குனா நமக்கு தேவையான பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்ளை பண்ணி சுருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? a + b, ஏவோட மதிப்பு என்ன? 25 கூட்டல் b எவ்வளோ? 6 கூட்டல் 2 இன்ட்டு ரூட் ஏபியோட மதிப்பு என்ன? 25 பெருக்கல் 6/a - b, 25 - 6. ஓகேவா? ஃபார்முலாவில் இந்த 25யும் 6யும், அதாவது ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுலேயும் ஒரு சில கான்செப்ட் இருக்குது. அதுபடி சுருக்குனா தான் பதில் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அது என்ன கான்செப்ட்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, முதல்ல இருக்கிற இந்த 2 எண்களை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு சுருக்கணும். அதுக்கடுத்து இது சுருக்கி முடித்ததும் இந்த எண்களை மட்டும்தான் நம்ம சுருக்கணும். கடைசியாக தான் இந்த 2√25 பெருக்கல் 6ன்னு இருக்குல்ல, இதை நம்ம கடைசியாக தான் சுருக்கணும். அப்போ தான் சரியான பதிலே கண்டுபிடிக்க முடியும். இப்போ முதல்ல இது ரெண்டுத்தையும் சுருக்கலாமா? இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? 31 கூட்டல் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2/25 பெருக்கல் 6 இது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வருது? 19. ஓகேவா? இப்போது இதையும் சுருக்கியாச்சு. இப்போ இதை நம்ம சுருக்கலாம். ஓகேவா? இதை தான் இப்போ அடுத்து சுருக்க போகிறோம். அது எப்படி சுருக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, முதல்ல இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 2 எண்களை பாருங்கள். சரியா? இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற இந்த 2 எண்களில் ஏதாச்சும் வர்க்க எண் இருக்கான்னு பாருங்கள். வர்க்க எண்ணா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் வர்க்க எண் பற்றி சொல்லியிருக்கேன். அதனால் இதில் நான் தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்போது இந்த 2 எண்களில் எது வர்க்க எண்? இது தானே 25 தானே வர்க்க எண். அப்போது இந்த ரூட்டை விட்டு இந்த 25 வெளியே கொண்டு வந்துடுங்க. 25ஓட வர்க்க எண் என்ன? 5. 5 ஸ்கொயரோட மதிப்பு தானே 25. அப்போது 25 ரூட்லேருந்து வெளியே கொண்டு வந்தால் 5 மாறிடுமா? 31 கூட்டல் 2 பெருக்கல் இந்த 25 ரூட்லேருந்து வெளியே கொண்டு வந்தால் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கான்? 5 மாறும்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த 2 பெருக்கல் பக்கத்தில் 5 எழுதிக்கலாம்.
இப்போ மிச்சம் ரூட்டுக்குள்ளே என்ன எண் இருக்குது? 6 மட்டும் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? பை 19 31 கூட்டல் இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வருது? 10 10 ரூட் 6 பை 19. ஓகேவா? இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இங்கே 19 பை 19ன்னு இருக்குல்ல, இந்த பை 19 வந்து இந்த 31க்கும் வரும், 10 ரூட் 6க்கும் வரும். அது நல்லா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது இந்த மாதிரி 31 பை 19 கூட்டல் 10 ரூட் 6 பை 19 இந்த மாதிரி எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த இடத்த பாருங்கள். ஓகேவா? கடைசியாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சி முடிச்சதும் இந்த இடத்த பாருங்கள். இந்த இடத்துல ரூட் பக்கம் ஏ இருக்கா பி இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? இங்கே ரூட் பக்கம் என்ன இருக்குது? பி இருக்குது. அப்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல பதில், இதில் ரூட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்கா? அப்போ இது பக்கத்தில் இருக்கிற இந்த எண்கள் தான் பியோட மதிப்பு. அப்போ பியோட மதிப்பு என்ன? 10 பை 19 தான் பியோட மதிப்பு. அப்போ மிச்சம் இருக்கிறது ஏவோட மதிப்பு. ஏவோட மதிப்பு என்ன? 31 பை 19. அவ்வளோதான் ஆன்சர். இது கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே இதுக்கான பதிலை நீங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, சரியாக புரியாதவங்க அடுத்த கணக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அடுத்த கணக்கில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? அதனால் அடுத்த கணக்கு கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாடலில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக பதில் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த கணக்கு பாருங்கள். இதுவும் அதே மாடல் கணக்கு தான். இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா பயன்படுத்தி தான் பதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த கணக்கில் ஒரு சில மாற்றங்கள் செய்த பின்னே அந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். அது என்ன மாற்றம்னு நீங்கள் கேள்வியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது முதல் கணக்கில் இந்த இடத்துல அனைத்து எண்களுக்கும் ரூட் இருந்துச்சு. ஆனால் இந்த கணக்கில் ஒரு சில எண்களுக்கு ரூட் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரூட் இல்லாத எண்களையும் முதல்ல ரூட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஃபார்முலாவையே பயன்படுத்தி பதில் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரூட் இல்லாமல் இருக்குல்ல, இதை அப்படியே நேரடியாக நான் சொன்ன ஃபார்முலாவில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பதில் தவறாக வந்துடும். ஓகேவா? இந்த மாடல் கேள்வியில் 4 எண்களுக்கும் முதல்ல ரூட் இருக்கான்னு பாருங்கள். அப்படி ரூட் இல்லைன்னா முதல்ல அது ரூட்டுக்கு மாற்றிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன ஃபார்முலாவையே நீங்கள் பயன்படுத்தணும். சரி, இந்த ரூட் இல்லாத எண்களை ரூட்டுக்கு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த எண்ணை நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த எண்ணிற்கு ஏற்கனவே ரூட் இருக்குது. சரியா? அதனால் இதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த எண்ணை தானே ரூட்டுக்கு மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிக்கிறேன். எழுதி முடித்ததும் இதுக்கு நான் ரூட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி தான் கீழேயும் பண்ணலாம். இங்கே ஏற்கனவே ரூட் இருக்குது இந்த எண்ணிற்கு. அதனால் இதை ஒன்றுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த எண்ணை ரூட்டுக்கு மாற்றணும். எப்படி ரூட்டுக்கு மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன எண் வந்திருக்கோ அதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிட்டு அதுக்கு ரூட் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ பாருங்கள், எல்லா எண்களுக்கும் ரூட் கிடைச்சாச்சு. இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி பதிலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் என்ன ஃபார்முலா சொன்னேன்? a + b ± 2 ரூட் ab பை a - b. ஓகேவா? இங்கே +or- இருக்கே, +or- எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் வந்தால் ஃபார்முலாவில் நீங்கள் மைனஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கேள்வியில் மேலே ப்ளஸ் கீழே மைனஸ்னு வந்தால் ஃபார்முலாவில் நீங்கள் ப்ளஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நமக்கு இந்த கணக்கில் மேலே மைனஸ் கீழே ப்ளஸ் வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபார்முலாவில் மைனஸ் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரியா? இப்போ ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாமா? a + b -2 ரூட் ab பை a - b. ஓகேவா? ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்?
ஏபியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது எங்கே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே கண்டுபிடிக்கணுமா? இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சில எண்களுக்கு ரூட் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா 4 எண்களுக்கும் இங்கே ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் இந்த கணக்குக்கு நாம் ஏபி இந்த இடத்துல தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல முதல்ல என்ன எண் இருக்குது? 7. இந்த 7 ஏன்னு எடுத்துக்கலாம். இரண்டாவதாக இருக்கிற இந்த 4 பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஏபியை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி இதுக்கான பதில் கண்டுபிடிக்கலாமா? ஏ எவ்வளோ? 7 கூட்டல் பி எவ்வளோ? 4 கழித்தல் 2 ரூட் 7 பெருக்கல் 4 பை 7 மைனஸ் 4. ஓகேவா? இப்போ இதை சுருக்கலாமா? எப்படி சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? முதல்ல எதை சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? முதல்ல இதையும் தான் சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதை கடைசியில் தான் சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? முதல்ல இது ரெண்டுத்தையும் சுருக்கலாமா? 7யும் 4யும் கூட்டினா எவ்வளோ வருது? 11 மைனஸ் 2. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பை இது ரெண்டுத்தையும் கழித்தால் என்ன வருது நமக்கு? 3. சரியா? இப்போ இதை சுருக்கியாச்சு. இதுக்கடுத்து எதை சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? இது. ஓகேவா? எப்படி சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன்? முதல்ல ரூட்டுக்குள்ளே இருக்கிற எண்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த 2 எண்களில் ஏதாச்சும் வர்க்க எண் இருக்கான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். வர்க்க எண்ணா என்னன்னு சொல்லியிருக்கேன்? அதாவது இந்த மாதிரி வரும்ல, 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, இந்த மாதிரி வரும்ல, இதை தான் நம்ம வர்க்க எண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த சைடு இருக்கிறத தான் நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இந்த சைடு என்ன வந்திருக்கோ அது ரூட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? இங்கே 4 என்பது ஒரு வர்க்க எண். இந்த சைடு இருக்குது பாருங்கள். ஓகேவா? 4 என்பது வர்க்க எண். அதனால் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட்டுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ரூட்டுக்கு வெளியே வந்தால் அது என்ன எண்ணாக மாறும்? இதுக்கு முன்னாடி இங்கே என்ன எண் இருக்குது? 2. அந்த 2ஆக மாறிடும். ஓகேவா? 11 மைனஸ் 2 பெருக்கல் போட்டுக்கிறேன். ஏன் பெருக்கல் போட்டுக்கிறேன்? இங்கே பெருக்கல் இருப்பதா அர்த்தம். சரியா? 4 வெளியே கொண்டு வந்தால் என்னவா மாறும்? 2ஆக மாறும். அதுக்கடுத்து ரூட்டுக்குள்ளே மீதி எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. 7 என்பது வர்க்க எண்ணா? இல்லை. அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? பை 3. ஓகேவா? 11 மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன வருது? 4 ரூட் 7 பை 3. ஓகேவா? இந்த 3 என்பது இதுக்கும் பொதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதனால் இதை எப்படி எழுதிக்கலாம்? 11 பை 3 மைனஸ் 4 ரூட் 7 பை 3ன்னு எழுதிக்கலாம். சரியா? அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம இதில் ஏ எது பி எதுன்னு இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது எங்கே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கொடுக்கப்பட்டுள்ள கேள்வியில் இந்த இடத்த பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல ரூட் எந்த ஏ பக்கம் இருக்கா பி பக்கம் இருக்கா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல ரூட் என்பது எந்த பக்கம் இருக்குது? ஏ பக்கம் இருக்குது. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல, இதில் ரூட் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் என்ன எண்கள் இருக்கோ அதை நாம் ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? பக்கத்தில் என்ன எண் இருக்குது? 4/3ன்னு இருக்குது. என்ன 4/3? முன்னாடி மைனஸ் இருக்குது. அதனால நாம் ஏவோட மதிப்பை -4/3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பியோட மீதிக்கிறது பியோட மதிப்பு. ஏ இந்த ரூட்டு பக்கம் இருக்கிற எண் வந்து ஏவா பியான்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். மீதி வந்து அங்கே கேள்வியை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மீதி என்னன்னு ஈஸியாக சொல்லிடலாம். பியோட மதிப்பு என்ன? 11/3. அவ்வளோதான் ஆன்சர். இது வந்து ஈஸினாலாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும். இந்த மாடல் கேள்வியில் எப்படி கேள்வி கேட்டாலும் ஈஸியாக உங்களால் பதில் சொல்ல முடியும். இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கணக்கு ஈஸியாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கணக்கு கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாடல் கேள்விக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. சரியா? சரி, இந்த கணக்குக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.